ஹலோ ஆல், நான் ஜெயசங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் எதை பத்தி சொல்லி பார்த்தோம்னா குண்டலகேசிங்கிற காப்பியத்தை பத்தி தான். ஐம்பெரும் காப்பியங்கிறது ஒன்னாவது குண்டலகேசி காப்பியத்தோட முழு கதையும், அதே சமயம் யார் எழுதுனா, இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது, அதே சமயம் இப்போ இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்குங்கிற சென்ஸ் என்னன்னா, மக்களுக்கு எந்த அளவுக்கு குண்டலகேசியோட காப்பியங்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் மக்களுக்கு சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். வாங்க இன்னைக்கு வீடியோல குண்டலகேசி அந்த டாபிக்கை பத்தி விரிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குண்டலகேசிங்கிற காப்பியத்தை பத்தி பார்த்தோம்னா, இதை தமிழ்ல குண்டலகேசி விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான தமிழ்ல சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்ட ஒரு நூலா கருதப்படுது. அதே சமயம் பார்த்தோம்னா இது எழுதப்பட்ட நூலோட நூலாசிரியர் யாரை குறிப்பிடுறாங்க, நாதகுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் தான் குறிப்பிடுறாங்க. இந்த நாதகுத்தனர்னு சொல்றாங்க, சிலவங்க நாதகுப்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நாதகுப்தர் அப்படிங்கிற பெயர்லயே இவர் கூப்பிடுறாங்க. இது மாதிரி பேர்ல இருக்கக்கூடியது இந்த நூலோட ஆத்திரா இருக்கக்கூடிய பார்த்தோம்னா. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா குண்டலகேசியோட சரியான எக்ஸ்ட்ராக்டான ஸ்டான்சஸ் தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கப்படல. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 14ஆம் நூற்றாண்டு வரைக்குமே குண்டலகேசி நூல் கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா குண்டலகேசி உண்மையான புஸ்தகம்ங்கிறது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா குண்டலகேசியின் கதை இப்ப எப்படி நமக்கு தெரிய வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குண்டலகேசி பத்தி எழுதப்பட்ட கமெண்டரிஸ், அந்த கமெண்டரிஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம ரெவ்யூ எல்லாம் பாக்குறோம்ல, இப்ப சில படங்கள் கூட ரெவ்யூ எல்லாம் சொல்லுவாங்கல்ல சினிமா பத்தி எல்லாம், அது மாதிரி அந்த குண்டலகேசி புஸ்தகத்தை பத்தி நிறைய பேர் ரிவ்யூஸ் எழுதிருக்காங்க, கமெண்டரி ரிவ்யூஸா எழுதுறாங்க. அந்த கமெண்டரி புத்தகங்கள் மூலமா தான் நம்மளால இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கேசின்னு வரக்கூடிய நூல்கள்லாம் பார்த்தோம்னா சரியா பௌத்த மதத்தை சார்ந்த நூல்களா அமையுது. இந்த நூல்கள்ல பார்த்தோம்னா இது நீலகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமெண்டரி புஸ்தகத்துல இருந்தா இந்த குண்டலகேசிங்கிற கதையோட முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சரி பார்த்தோம்னா இது சரியா ஒரு தமிழ் பௌத்த நூலா அறியப்படுது இந்த குண்டலகேசி காப்பியம்ங்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஒன் லைன் இந்த குண்டலகேசியை பத்தி நம்ம சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட காதல் வயப்படுறது, அது காதல் வயப்படுறது, கல்யாணம் நடக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கூட மனக்கசப்புங்கிறது ஏற்படுது, அதுக்கப்புறம் கொலை செய்யப்படுது, அதுக்கப்புறம் வேற ஒரு மதத்தை தழுவுறது. இந்த 5 வார்த்தைகள்ல இந்த ஒரு 5 டேர்ம்ஸும் சொல்லல, இந்த 5 டேர்ம்ஸ் வச்சே நம்ம குண்டலகேசி கதையை ஈஸியா நம்ம சொல்லிட முடியும். அதை டீட்டெயிலா நான் அடுத்தது பாகங்களை சொல்றேன். இன்னைக்கு நம்ம குண்டலகேசி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த குண்டலகேசியை பத்தி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குண்டலகேசிங்கிறது ஒரு கலித்துறை சம்பந்தப்பட்ட நூலா அமையுது. கலித்துறை எப்படி சொல்லிட்டு என்னன்னா சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு போயட்டிக்கா இருக்கக்கூடிய எப்பிக்குங்கிறது. போயட்டிக்னா ஒரு கவிதை பேஸ்டா சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காப்பியம் தான் இது குண்டலகேசி காப்பியம்ங்கிறது. அது மட்டும் இல்லாம சொல்லி பார்த்தோம்னா குண்டலகேசியை ஈஸியா டிராமா மியூசிக் மூலமா மக்கள் கிட்ட பிரசன்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனாலே சரி பார்த்தோம்னா இந்த குண்டலகேசி கதைங்கிறது மக்களுக்கு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கதையை அமையணும் தான் இந்த குண்டலகேசி எழுதக்கூடிய ஆத்தர் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற சென்ஸ சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குண்டலகேசி கதையை தர்க்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நூலை சார்ந்தது. அதாவது பௌத்த மத நூல்கள்ல பெரிதான அளவுக்கு நூல்கள் பார்த்தோம்னா தருக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தருக்கவாதம்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்றது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பல ஷோஸ் தான் பார்ப்போம்ல, பல ஷோத்தை ஒருத்தர் ஒரு டாபிக் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த டாபிக் அப்போஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய ரீதியில தான் தருக்கவாதம் சொல்லுவாங்க. இந்த தருக்கவாதம் டாபிக்கை தான் இந்த புத்திசம் நூலை சொல்லக்கூடிய குண்டலகேசியும் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்ப இந்த குண்டலகேசி நூல் எழுதின நூலாசிரியரை பத்தி பார்ப்போம். இந்த நூலாசிரியர் பேர் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாதகுப்தனர்னு சொல்றாங்க, சிலவங்க நாதகுப்தனான்னு சொல்றாங்க, சிலவங்க நாதகுப்தர் அப்படிங்கிற பேர் தான் சொல்றாங்க. ஆனா இவரோட பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருதில்லை. ஆனா நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் ஒரு பௌத்த துறவியா இருந்திருக்காரு. அதே சமயம் பௌத்த மதத்தின் மேல நாட்டம்ங்கிறது ரொம்பவே அதிகமான அளவில் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு சரியான விஷயங்கள் தெரியப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் பார்த்தோம்னா இவரை பத்தி எந்த விஷயம் தெரியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரை பத்திய நூல்ல ஒரு குறிப்பில தான் இந்த குண்டலகேசிங்க நூல் எழுத நாதகுப்தனர் அப்படின்னு தெரியப்படுது. அந்த நூலோட பேர் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நூலுக்கு என்ன சொல்றாங்க, விமதி வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் குறிப்பிடுறாங்க. இந்த நூலோட பேர்ல தான் பார்த்தோம்னா இன்னொரு பௌத்த துறவி இந்த குண்டலகேசிங்க காப்பியத்தை எழுதினவர் நாதகுப்தனர் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பெயரோட அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு மெர்ச்சன்ட் கிளாஸ், அதாவது வணிகத்தை குலத்தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவரை இந்த நாட்டுக்குத்தாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தெரியப்படுது. அதே சமயம் அவர் எழுதக்கூடிய இந்த நூல்ல கூடிய முக்காவாசி விஷயங்களும் படிச்சு பார்க்கும்போது இது புத்திசம்ல கூட தேரி கதை அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களோட தொடர்பு படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறதும் இவர் ஒரு பௌத்த துறவியா இருந்திருப்பாரு அப்படிங்கிற ரீதியில கூட முடிவுக்கு கொண்டு வருது. அதே சமயம் பார்த்தோம்னா இவர் இந்த குண்டலகேசிங்க காப்பியத்தை எதுக்காக எழுதியிருப்பாரு, அதோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கும்போது பௌத்த மதத்துக்கு கூடிய பிரின்சிபல்ஸ், அதாவது நன்னெறிகள்னு சொல்ல முடியாது, அந்த மத நெறிகள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்த மக்களுக்கு ஈஸியா தெரியப்படுத்தணும்
அதே சமயம் பார்த்தோம்னா அந்த சமயத்துல, அதாவது இவர் வாழ்ந்துக்கூடிய காலகட்டம்ங்கிறது 10ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. அந்த 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை பார்த்தோம்னா பௌத்தம், சமணம், அது மட்டும் இல்லாம வேதிக் ஹிந்துவிசம், அதாவது வேதகால ஹிந்துவிசம் சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து மற்ற ரீதிகளை பரவி இருந்ததுனால அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மற்ற சமயங்களை வந்து கீழப்படுத்தி, அதே சமயம் அவரோட சமயத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிற கூடிய விதத்துல வந்து இந்த கதையை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற ரீதியில இந்த கதையை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சரியா பார்த்தோம்னா அவரோட சமயத்தை வந்து அவர் மேலோக்கி செய்யக்கூடிய வகையில வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும், அதே சமயம் அவர் சார்ந்த பௌத்த சமயம் தான் சிறந்தது அப்படிங்கிற ரீதியில விளக்கணுங்கிற ரீதியில தான் இந்த நூலை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அடுத்து இந்த குண்டலகேசி நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற விதத்தையும் அதோட மூலமா எது அமைஞ்சிருக்கு, அதாவது சோர்ஸா எது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த குண்டலகேசி கதையை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நீலகேசிங்கிற நூல்ல இருந்து. இந்த நீலகேசிங்கிற நூல் என்ன நூல்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு சமண நூல். இது எதுக்காக எழுதப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கருதணும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குண்டலகேசி வந்து பார்த்தோம்னா இது வந்து பௌத்த நூல்னு சொல்லியிருப்போம், அதாவது ஒரு புத்திஸ்ட் புக்குன்னு சொல்லியிருப்போம். இந்த புத்திஸ்ட் எப்பிக்கு ஒரு கவுண்டர் பார்ட்டா பதில் கொடுக்கக்கூடிய விஷயமா ஒரு சமண நூல் வந்து உருவாகும்க்காக தான் இந்த நீலகேசிங்கிற நூல் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்ல ஐம்பெரும் காப்பியங்கள் ஒரு 5 சொல்லுவோம்ல, அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லி 5 ஆர்டரா சொல்லுவோம்ல. இந்த 5 ஆர்டர்ல பார்த்தோம்னா வளையாபதியும் குண்டலகேசியும் நமக்கு அதோட மூலமா இருக்கக்கூடிய புக்குங்கிறது நம்ம கிடைக்கல, அதாவது மூலமா இருக்கக்கூடிய புக்ல இருக்கிற உண்மையான லைன்ஸ்கள் நம்ம கிடைக்கல. ஆனா பார்த்தோம்னா மற்ற கமெண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், இப்ப சரியா சொன்னா இப்ப நீலகேசி நான் தான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு ஜெயின் டெபியூட்டெல்லாம் அமைஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த குண்டலகேசி எழுதப்பட்ட இந்த லைன்ஸ் வந்து குறிப்பிட்டு இந்த லைன்ஸ்க்கு அவங்க பதில் தெரிவிச்சிருப்பாங்களே, அது மூலமா தான் நம்ம குண்டலகேசி உண்மையான லைன்ஸுங்கிறதே கிடைக்கப்படுது. அது மாதிரி பார்த்தோம்னா அதுல கூட புறத்திரட்டோட பாகத்துல இருந்து நமக்கு 19 வசனங்கள்ங்கிறது நமக்கு கிடைக்குது, அதாவது குண்டலகேசியோட 19 ஸ்டான்ஸாஸ்ங்கிறது கிடைக்குது. அதுக்கு அடுத்து மற்ற சில கமெண்ட்ரிஸ் சொல்லிட்டு நம்ம திரட்டி சரியா பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வரையான அளவுல 16க்கும் மேற்பட்ட ஸ்டான்சஸ் வந்து நம்ம சேகரிச்சு அதுக்கப்புறம் தான் குண்டலகேசியோட கதைங்கிறது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ரீதியில நமக்கு கிடைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா குண்டலகேசிங்கிறது ஒரு அகலக்கவின்னு சொல்றாங்க. அகலக்கவின்னு என்ன அர்த்தம்னா ஒரு லார்ஜ் போயம், அப்படிப்பட்ட பேஸ்ல இருக்கிற ஒரு எப்பிக்னு சொல்லி கருதுறாங்க. இதுதான் குண்டலகேசியோட சோர்ஸா அமைக்கிற விஷயங்கிறது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இந்த வெவ்வேறு கதைகள்ல வெவ்வேறு கமெண்ட்ரிஸ்ல வந்து வெவ்வேறு வகையில குண்டலகேசியோட கதைங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. குண்டலகேசி கதை வந்து மொத்தமாவே வேறுபட்டிருக்குமா சொல்லி கேட்டா மொத்தமா வேறுபடல. ஆனா பார்த்தோம்னா குண்டலகேசி சில கதைகள் சில கமெண்ட்ரிஸ் வந்து குண்டலகேசி ஒரு ஹிந்து பெண்ணு சொல்லப்படுது, அதாவது வேதிக் ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ண ஒரு பெண்ணு சொல்றாங்க. சில புஸ்தகங்களை வந்து குண்டலகேசி வந்து பௌத்தத்தை தழுவி அதுக்கப்புறம் சமணத்துக்கு மாறினாலும், இல்ல சமணத்தை வந்து தழுவிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து பௌத்தத்துக்கு மாறின மாதிரியும் இது மாதிரியான விஷயங்களை வந்து குண்டலகேசி கதையை வந்து தெரிவிக்கிறாங்க. இதுதான் குண்டலகேசி கதையில கூட சில வகையான ஆம்பிகுட்டிஸ், அதாவது சில வகையான ஒரு முன்னுக்கு பின் முரணான விஷயங்களா இருக்கக்கூடிய விஷயங்களா அமைஞ்சிருக்கு. அடுத்து குண்டலகேசியோட கதை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா இதுல நமக்கு தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த கதையில ஹீரோவிட ஹீரோயினுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம், அதாவது நம்ம குண்டலகேசிங்க அவங்க பெண், இவங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவங்கிறது கொடுக்கப்படுது. இவங்களுக்கு இயற்பெயரா என்ன கொடுக்கப்படுது சொல்லி பார்த்தோம்னா பத்திரை அப்படின்னு சொல்ற பேர்ல கொடுக்கப்படுது. இந்த பத்திரைங்க என்ன சொல்லி பார்த்தோம், இது யாரும் சொல்லி பார்த்தா புகார் நகரத்துல, அதாவது புகாருங்கிறது பூம்புகார்னு சொல்லிட்டு நம்ம இப்ப கூப்பிடுறோம்ல, அந்த பூம்புகார் நகரத்துல வாழக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்காங்க. இவங்களோட அப்பா மிகப்பெரிய தனவந்தராகவும் அதே சமயம் ஒரு மெர்ச்சன்ட், அதாவது வியாபாரியாகவும் இருக்காரு. ரொம்பவே செல்வ இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்த பெண் தான் இந்த குண்டலகேசியா இருக்கக்கூடிய பத்திரைங்கிறவங்க. இந்த பத்திரை சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துடுறாங்க. இவங்க எப்பவுமே பார்த்தோம்னா ரொம்பவே சுருட்ட முடியாதக்கூடிய வகையில கூந்தலுக்கு அது அமைஞ்சிருக்கு. இவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் மாடத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த சமயத்துல வந்து சில வீரர்கள்லாம் ஒரு திருடனை கூட்டிட்டு போறாங்க. எது கூட்டு போறாங்க, கொலை களத்துல கூட்டு போறாங்க. அதாவது திருடனை, அதாவது இப்ப டெத் சென்டென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டெத் சென்டென்ஸ் தான் அந்த காலத்துல கொலை காலத்தை கூட்டு போய் தலையை வெட்டிடுவாங்க. இது மாதிரி விஷயம் செய்யறதுக்காக அவனை இழுத்துட்டு போறாங்க. அப்படி இழுத்துட்டு போறவர் நம்மளோட பர்த்டே வந்து திருடனை பாக்குறேன். அந்த திருடனை கல்வன் வந்து பார்க்கும்போது பர்த்டேக்கு வந்து காதல உணர்வுங்கிறது ஏற்படுது. அதாவது அவனோட இளமையையும் அவனோட அழகையும் பார்க்கும்போது பர்த்டேக்கு வந்து காதல உணர்வுங்கிறது ஏற்படுது. இதை வந்து அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா காசையும் பணத்தையும் வந்து கொடுத்து அவனை வந்து அந்த கொலைகாலத்துல இருந்து விடுவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவன் எதுக்காக கொலைகாலத்துக்கு கூட்டு போறாங்க நீங்க தெரிஞ்சுக்கிறது, அதாவது திருட்டுக்காக வந்து அவனை கொலைகாலத்துக்கு கூட்டு போறாங்க. அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், அதாவது பிளான் பண்ணி திருடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திருடக்கூடிய திருட்டுக்காக தான் இந்த கல்வனை வந்து கொலை காலத்துக்கு கூட்டு போறாங்க. ஆனா அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து நிறைய விடுவிச்சு கொடுத்து இவங்களுக்கு 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு, திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. 2 பேருமே வந்து ரொம்ப அன்பாவும் அந்யோன்யமாவும் தான் வாழ்ந்துட்டு வராங்க.
இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா ஒரு நாள் வந்து அதாவது நம்மளோட பர்த்டே வந்து அவனோட கணவன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டான்னா, நீ கல்வன் மகன் அல்லனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது நீ திருடனோட பையன் தானே அப்படிங்கிற ரீதியில இப்ப காலத்தில் தமிழ்ல இப்படி சொல்லுவோம், நீ திருடனோட மகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இது சொல்லும் போது அவனுக்கு உள்ளார்ந்த வகையில அதிகமான கோபங்கிறது ஏற்படுது. அதுக்கு அடுத்து அவன் என்ன முடிவு பண்றான்னா, பர்த்டேயை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அதனால என்ன பண்றான்னா, ஒரு நாள் வந்து பர்த்டேயை கூட்டிட்டு ஒரு மலை மேல வந்து நடந்து போயிட்டு இருக்கான். இது மாதிரி நடந்து போயிட்டு இருக்க சமயத்துலயே வந்து பத்ரிக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுல வந்து பல்வேறு வகையான மாறுதல்கள் இருக்கு. வடமொழியில எழுதப்பட்ட கமெண்ட்ரிஸை பார்த்தா நகைக்காக கொலை பண்ண போறான் அப்படிங்கிற ரீதியில கமெண்ட்ரிஸும் கொடுக்கப்படுது. நம்மளோட தென்னாட்டுல கொடுக்கப்பட்ட கமெண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா, அவனை வந்து இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதுனால அந்த கோபத்தினால கொலை பண்ண போறான் அப்படிங்கிற ரீதியில சொல்லப்படுது. இது மலை உச்சிக்கு கூட்டி கொண்டு போயிட்டு அவளை வந்து மலையில தள்ளி விடலாம் முற்படும் போது, அதாவது நம்ம பத்ரி வந்து என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கணவன் வந்து நான் என்ன வந்தா இப்ப இறக்க தான் போறேன், நீங்க என்ன கொலை பண்ண தான் போறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களை வணங்கிட்டு 3 வாரம் சுத்திட்டு வரேன். அதாவது பார்த்தோம்னா பல்வேறு வகையான வந்து சமயங்கள்ல பார்த்தோம்னா இது மாதிரி ஒருத்தர் வந்து வணங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் மாதிரி வாங்கிட்டு அதுக்கு அவங்க 3 முறை வளம் வருதுங்கிறது பழக்கமா இருந்துச்சு. அதே சமயம் பார்த்தோம்னா இதுல வந்து அந்த கணவனாக கூடிய திருடன் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நான் உங்களை வணங்குறேன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இது மாதிரி வந்து வணங்கிட்டு சுத்தம் போது பார்த்தோம்னா அவனுக்கு பின்னாடி போகும்போது முழு வந்து உடல இருக்கக்கூடிய பவரையும் யூஸ் பண்ணி அவனை வந்து மழையிலேருந்து கீழே தள்ளி விடுறான். அதை தள்ளி விட்டதுல அவன் இறக்குறான். அது இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கையை வெறுத்து போறான் நம்மளோட பர்த்டேங்கிறவன். இது மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் வந்து வெவ்வேறு வகையான சமயங்களோட கருத்துக்களை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். படிச்சு மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இது மாதிரி தெரிஞ்சக்கூடிய சமயத்துல வந்து அவன் எதை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறான் சொல்லி பார்த்தோம்னா, சமண சமயத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். அதாவது சமண சமயம்னா இப்ப கூட ஜெயினிசம் சொல்றாங்கல்ல, அந்த ஜெயினிசம் மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். இது மாதிரி ஃபாலோ பண்ணி அங்க இருக்கிற நல்ல கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கற்று உணர்ந்தா, அதே சமயம் பார்த்தோம்னா பிற சமயங்களோட கருத்துக்களையும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறார். இது மாதிரி பண்ணும்போது அவர் தர்க்கவாதங்கள் செய்யறதுக்காக ஆரம்பிக்கிறார். அதாவது சமயவாதங்கள் சொல்லுவாங்க. அதாவது அவரோட மதம் பெரியதா இல்லைன்னா மற்றவங்களோட மதம் பெரியதா அப்படிங்கிற ரீதியில மற்றவங்க பேசி முடிவு பண்றது. கிட்டத்தட்ட இப்ப கூட பட்டிமன்றம் மாதிரி வச்சுக்கலாமே, இது மாதிரி பேசி முடிவு பண்றா. இது மாதிரி பண்ணும்போது பல்வேறு வகையான சமயவாதங்கள் பங்கெடுக்கக்கூடிய வந்து நம்ம பர்த்டேங்கிற வந்து பார்த்தோம்னா, கடைசியில வந்து ஒரு சமயத்துக்கிட்ட வந்து தோத்து போறா. இது என்ன சமயம் சொல்லி பார்த்தோம்னா, பௌத்த சமயத்துக்கிட்ட தோத்து போறதா சொல்றாங்க. இது மாதிரி தோத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா, பௌத்த மதத்துக்கு மாறி கன்வெர்ட் ஆகுறா. இது மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது அவள் தலையை வந்து மழிக்கப்படுது. மழிக்கப்படுதுன்னா தலையை வந்து ஷேப் மொட்டை அடிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்களே, இது மாதிரி மொட்டை அடிக்கும் போது பார்த்தோம்னா அவளுக்கு மறுபடியும் வந்து முடி வளரும் போது அவளுக்கு சுருட்டையா இருக்கக்கூடிய முடி தான் வந்து அதிகமாக வளருது. அவளோட கேசுங்கிறது ரொம்ப வேகமாகவும் அதே சமயம் சுருட்ட முடியாம வளர்றதுனால அவளுக்கு பத்திரே இந்த பேர் வந்து மாறி குண்டல கேசிங்கிற பேர் வந்து அவளுக்கு அமைப்பு பேரா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையில சொல்லப்படுது. அதாவது இந்த கதைக்கான பேரே வந்து குண்டலகேசி தான். அதாவது ஹீரோயினோட பேரு தான் இந்த கதைக்குமே வச்சிருக்காங்க, குண்டலகேசி. குண்டலம்னா கேர்லின்னு சொல்லி அர்த்தம், கேசினா ஹேர். கேசினா நீளமான கூந்தலையும் கேசி அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அப்படிங்கிற ரீதியில இந்த கதையோட பேசிக் பிளாட்டுங்கிறது அமையுது. இன்னைக்கு நம்ம குண்டலகேசியோட கதையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேற ஒரு நாள்ல வேற ஒரு தகவல், நாளைக்கு வந்து வேற ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.